அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு பகவானின் அதிசார சஞ்சாரம் வருகின்ற ஐப்பசி மாதம் 1ஆம் நாள் ஆங்கில 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 திருக்கணித ரீதியாக குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அதிசாரம் பெற்று கடகராசிக்கு செல்கிறார். அந்த கடகராசியில் கார்த்திகை மாதம் 19ஆம் நாள், அதாவது 5/12/2025 வெள்ளிக்கிழமை வரை சஞ்சரித்து மாலை 5:45 மீண்டும் அவர் வக்ரகதியில் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார். குரு பயிற்சி ஆகும் வரை அங்கு மிதுனத்தில் தான் சஞ்சரிப்பார். இது கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த 49 நாட்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை, 1.5 மாசத்துக்கு மேலே ஆகுது. 12 ராசிகளுக்கும் என்னென்ன தன்மைகளை வழங்கப் போகிறது, அவர்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் ராசி ரீதியாக பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்கிற மாரகஸ்தானத்தில் தனகன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த குரு பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லும் முயற்சி ஸ்தானத்திற்கு செல்கிறார். இதுவரை குரு பகவானால் உங்களுக்கு பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். பொருள் இழப்பு, பணத்தை மறந்து விடுதல், பணம் காணாம போகுதல், இல்லைன்னா தேவையற்ற செலவு. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்க செலவு செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க, ஆனால் செலவு செஞ்சுட்டு வருத்தப்படாங்க. தலைவனை அவன் தவிர்த்து இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு பொருள் இழப்புகள் அவங்களுக்கு நிறையவே ஏற்படும். சில பேர் தன்மை அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி தன்மையெல்லாம் இது வரைக்கும் நீங்க சஞ்சரித்துட்டு இருந்திருப்பீங்க. அப்ப இப்ப அப்படி இல்லாம முயற்சி ஸ்தானத்துக்கு போற, முயற்சி ஸ்தானத்தை உங்க பாக்கிய ஸ்தானத்தை ஒரு குரு பகவான் பாக்குறாரு. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தானே. முயற்சி ஸ்தானத்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது ஒரு நல்ல விஷயம்தான். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை அவர் குரு பகவான் மன்னிக்கணும் 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நீண்ட தினமாக திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்த ஆண்களோ பெண்களோ கண்டிப்பாக இந்த 49 நாளுக்குள் ஒரு நல்ல சம்பந்தம் அமையப்பெறும். அதன் மூலம் நல்ல ஒரு உறவுகள் உங்களுக்கு ஏற்படும். அந்த 49 நாளுக்கு நீங்க நிச்சயார்த்தம் பண்ணிட்டீங்கன்னா கெட்டிப்படுத்தல் சொல்லுவாங்க. அது மிகவும் அற்புத நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்க பாக்கியஸ்தானத்தை அவர் பார்க்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் மட்டுமல்ல லாபஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட கேஸ் கோர்ட்டு கச்சேரி எல்லாம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு இருந்தால ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்க ஆலயங்களுக்கு செல்வது. அப்புறம் அப்பா ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருந்திருப்பார். அப்பா தம்பி எனக்கு காசி ராமேஸ்வரம் போன ஆசையா இருக்குப்பா, தீர்த்த யாத்திரை போன ஆசையா இருக்குப்பான்னு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்கள். நிச்சயமாக அதனுடைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த புண்ணியம் சேர்ந்து பெற்றோர்களின் பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் பாக்கியம் என்பது உங்களுடைய பாக்கிய உன்னதி கண்டிப்பாக ஏற்படும். எனது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம், காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். அப்ப தர்ம கர்மாதிபதி யோகத்தை ரிஷபராசிக்காரர்கள் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள். ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல குரு உட்கார்ந்துருக்காங்க. குரு முயற்சி ஸ்தானத்தில் இருந்தால் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். உங்க ராசி இப்போ சனி வேற பார்க்குறான், அது அடுத்த விஷயம். அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படணும் அவசியம் இல்லை. அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு 11ஆம் என்று சொல்லுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதால் கையில காசு மிஞ்சும். கையில கண்டிப்பாக காசு மிஞ்சும். எதையுமே செலவு செய்யணும் ரொம்ப யோசிச்சு செலவு செய்வீங்க. இது நமக்கு தேவையா, இதனால நமக்கு 4 காசு வருமானம் கிடைக்குமா, இல்லை நம்ம உறவு தான் நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு தன்மைகள்லாம் யோசித்து செலவு செய்து அந்த லாபம் என்கின்ற ஒரு பெருகி பேங்க் பேலன்ஸ் கூடும். பேங்க் பேலன்ஸ், சேவிங் பேலன்ஸ்
கண்டிப்பாக கூடக்கூடிய ஒரு தன்மையைத்தான் இது நிச்சயமாக கொடுக்கும். இந்த குருவின் அதிசார பயிற்சி என்பது ரிஷப ராசிக்கு கிட்டத்தட்ட நல்ல விஷயங்கள் தான் சொல்லணும். ஏன்னா தனஸ்காரகன் குரு தனஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு இந்த தன வரவை தடுத்து கொண்டிருந்தவன் இனி அந்த மாதிரி இல்லாமல் அந்த தனத்தை சேர்ப்பதற்குண்டான முயற்சிகளை உங்களுக்கு கண்டிப்பாக அவர் கொடுத்து விடுவார். பொதுவாகவே குரு அஷ்டமாதிபதி குரு எப்படி நல்லது செய்வான்னு நினைக்கலாம். 8 குடைவன் 3இல் மறைகிறாரே, அதே ஒரு பெரிய விசேஷம் தானே ரிஷபராசிக்காரங்களுக்கு. 8 குடைய குரு பகவான் 3இல் மறைகிறார். அப்ப கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம்னு டைலாக் எல்லாம் எல்லாரும் அடிச்சுட்டு இருக்கோம், எல்லா ஜோசியரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்ப அந்த வகையில அது நல்ல விஷயம் தானே. ஆனால் பார்க்கும் பார்வைக்கு உண்டான பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் அல்லவா. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நற்பலன்களை தான் உங்களுக்கு வாரி வழங்க அந்த குரு பகவான் காத்து கொண்டிருக்கிறார். 3ஆம் இடம் என்று சொல்லப்போனால் அது கடல் ராசியாக இருப்பார், நீர் ராசியாக இருப்பார். வெளிநாடு செல்வதற்கு உண்டான முயற்சிகளை கண்டிப்பாக நடக்கும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்கள் ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாத சுவாமி ஆலயத்தில் கிழக்கு கோபுரத்தில் கிழக்கு வாசலுக்கு அருகில் இருக்கும் ஆஞ்சநேயரை வடைமாலை சாற்றியோ இல்லை வெற்றிலை மாலை சாற்றியோ செந்தூரம் சாற்றியோ அந்த அந்த ஆஞ்சநேயருக்கு சைடில் பிரகாரம் ஆத்மலிங்கம் இருக்கும். அவர் இமயமலையிலிருந்து ஆஞ்சநேயர் கொண்டு வந்த லிங்கம், ஸ்தாபித்த லிங்கம் அங்குதான் இருக்கு. ஆத்மலிங்கத்தை தரிசனம் செய்து வந்தீர்களே ஆனால் அதீத நற்பலன்களை கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் அடைவார்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.